அவர் அந்த கணித குரல் மக்களை கவர்ந்த தன்மை அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. இப்போ நீங்கள் கொஞ்சம் முதல் ஒரு டீச்சர் வந்து 2 பேரும் பாட்டாங்க தொகுப்பாக சொல்லி அதை கேட்க விடுவாங்க. உண்மையை கேட்டால் இந்த 26 வருஷத்துக்கு முதல் உள்ள குரலே இருந்தது. அதுக்கு நானும் இந்த பொண்டாட்டியே சொல்லி கூட கையடிக்கணும். நான் மட்டும் ஏன் இந்த கையடிக்க தயங்குறீங்க? இதில் நமக்கு என்ன சிறப்பு? ஒரு கலைஞருக்கு நம்ம 4 பேரும் கொஞ்சம் உருகி தட்டினா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. தயவுசெய்து கையடிச்சா 2 விஷயம் இருக்கு. எனக்கு இப்போ நான் காலையில் ஒளிவுபடுற கையெழுப்பி சொல்லிடுது. கையை நம்ம அடிக்கக்குள்ள நம்ம கொஞ்சம் இது வருது. நல்ல அதுக்கு அடிங்க இதான் தயவுசெய்து இந்த அனாமிகாவில் ஒவ்வொரு நாளும் என்ன நினைங்க. இந்த இடத்துல நான் சொல்றது அடிங்க. இவன் அவருக்கு கொஞ்சம் புத்துணர்வை கூட்டுங்க. இப்போ நான் எனக்கு அவளை பேச தெரியாது, உன்னோட பேச்சாளர் யதார்த்தமாக நடக்குதுன்னு சொல்லி. இப்போ லண்டனை பொறுத்தவரை எல்லா இடங்களையும் நம்ம உறவினர்கள் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முதல் நாளாக நிற்பேன். 3 பஸ் பிடிச்சி போயிடும். என்ன 3 பஸ் பிடிச்சா சில முறை எடுக்கும். அப்படி பணத்தை சிக்கப்படுத்தி இந்த இடத்துல பாருங்க இவ்வளோ புத்தகங்கள் கிட்டத்தட்ட தம்பி சொல்லி 87 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ உழைப்பு வரும். அப்போ இதை நம்ம சரியாக பயன்படுத்துறதுக்கு நம்மளோட பிள்ளைகளை கொண்டிடணும். நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அவருக்கு செய்ய ஆர்வம் வரும். பாருங்க சும்மா இருக்க நாளைக்கு வந்து ஒரு 5000 ரூபா சமுத்தியில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் 1000 பேர் நிற்போம். அல்லது ஆளுக்கு 10 தென்னை பிள்ளைன்னா லைனில் நிற்போம். இதில் நிற்கிற உங்களுக்கு உண்மையில நான் மனசார தகவல் காரணம் என்றால் நீங்கள் இந்த சமூகத்தில் மிக மிக மதிப்புக்குரியவர்கள். ஒரு தொகுப்பாளர் இந்த சின்ன கூட்டத்தில் அவரெல்லாம் 1000 பேர் கொண்டாலும் தொகுப்பளிக்க முடியாது. அவரை தொகுப்புற மிச்சம் அழகாக கவர முடியாது. அப்போ இதெல்லாத்தையும் ஒரு செட்டப் பண்ணி எல்லாம் செய்வது சரியான கடின வேலை. அதனால நம்ம ஒரு கூடுதல் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நான் கூடிய நேரத்தை எடுத்து உங்களை இந்த டைம் எடுக்கிறதில்ல. என் 1 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். இந்தியாவில் வந்து எங்கள் ஏசியா கலைஞர் என்று 312 2500 இருக்கிறாங்க. ஒரு பொங்கல் விழா நடக்குது. அப்போ சூவாரில் வந்து அப்போ எஸ்ஆர் இன்ஜினியர் வந்து 6000 படிக்கிற அப்படிங்கிறதுக்கு அவரை வந்து ஏசிக்காரங்க வீட்டில் ஏற்றி போவாங்க. 1/2 மணி நேரம் பேச வச்சுருந்தாங்க. அது அவங்களுக்கு அவருடைய பொறுமையை வந்து நமக்கு உடம்பு இல்லை. அப்போ ஏசியாக்களை பொங்கல் வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க. பாடுபடி கிட்டத்தட்ட ஒரு 1500 இருந்தவங்க அந்த அதிர்ற மாதிரி இருந்தது. அந்த அவ்வளோ அழகான குரலும் அழகான பாட்டலும் ஆற்றலும் அப்படியான கலைஞரை நாம் வாழ்த்தி புகழோம். அடுத்தது அன்னாரின் மகன் பாருங்க. அங்கிருந்து பார்த்தோன்னா சொன்னோடு கொண்டு வந்தோட மகன் தான் அங்கே முன்னு கட்டிட்டு அவரோட 36 வருஷம் அந்த ஆத்மா நம்ம விட்டு இருந்தாலும் அதே பெயரை வச்சு அதே நினைவாக நாளாந்தம் ஒரு நிகழ்வுகளை நடத்தி நம்ம கிராமத்துக்கு பெருமை சேர்க்கிறார். அதனால அன்னாரை தம் சுகுமாரை மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.